வணக்கம் மக்களே. கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். கோவையில சூலூர் அப்படின்ற ஒரு இடத்துல 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி, அவர்கள அந்த ஒரு முட்காட்டுல தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம பரவலா பார்த்துருப்போம். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லா வீடியோவும் நான் சொல்லுவேன். இந்த வீடியோல நான் அப்படி சொல்லப் போறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயம் அந்த மாரி. பல பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லை அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்காங்க டிவிகே அரசுக்கு எதிராக. அது சொல்வதில் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராய்ந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா சொல்றது ஓகே தான். காட்சி மாறினாலும், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லை அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, 10 வயது சிறுமி வீட்டுக்கு வெளிய விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் அவர் பேர் கார்த்திக். அவர் பைக்கில் அந்த குழந்தைய கூட்டு போற வாப்பா சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் போகுது. யார் அந்த கார்த்திக்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தவர். அவங்க வீட்டுக்கு பரிச்சயமானவர் அவர். ஸோ அவர் கூப்பிட்ட உடனே சரி மாமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் போயிருக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கார்த்திக் என்ற நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நீ கத்துன அப்படின்னா உன்னை நான் சாவச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மிரட்டி அந்த குழந்தைய கொலை பண்ணி கற்பழித்து தூக்கி போட்டுட்டு முட்காட்டில் தூக்கி போட்டு போயிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மோகன்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பார்த்ததுனா இப்போ அவன் கைது செய்ய என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், நான் இதில் தொடர்பு இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறதை பார்த்தாலுமே தப்பு தான். அதனால் அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் முக்கியமான குற்றவாளி பார்த்தீங்கன்னா கார்த்திக் தான். அவன் இந்த மாதிரி அந்த குழந்தைய கடத்தின்னு போயிட்டு இது பண்ணி கற்பழித்து பின் முட்காட்டில் தூக்கி போட்டு போயிட்டான். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது போலீஸில் அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து போலீஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க குழந்தைங்க கூட விளையாடி இருந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மாமா தான் வண்டியில் கூட்டின்னு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போது அந்த குழந்தை ஒரு காட்டில் சடலமாக மீட்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தையை கைப்பற்றி பின் மருத்துவமனைக்கு எடுத்துன்னு போயிட்டு உடல் கூராய்வு பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆக்சுவலாக முன்னாடி இந்த கார்த்தியும் மோகன்ராஜும் என்ன பண்ணிங்கன்னா உறவினரோடு சேர்ந்து தேடிக்கிறான். இவன் தப்பே பண்ணாத மாதிரி அவன் குழந்தை கூட எல்லாமே சேர்ந்து உறவினரோட தேடிக்கிறான் குழந்தைய, ஏதாவது டவுட் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டே இருக்கும்போது யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. கடைசியில் அங்கே விளையாட்டு இருக்க குழந்தைங்க சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அப்போ அந்த உண்மை